2 தெசலோனிக்கேயர் முதல் அதிகாரம் 4வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 Thessalonians chapter 1 verses 4. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறதின் நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். சபைகளில் தேவனை குறித்து உங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிற பொழுது there's many things lack in the church. சபையிலே காணப்படுகிற அநேக காரியங்கள், இதை நான் சுருக்கமாய் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். இந்த ஒரு சபைக்குள் நாம் இருக்கிற பொழுது குறிப்பாக ஒரு 3 காரியங்களை பொதுவாக சபையிலே கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. The 3 things are very important in church. We should study and understand and follow it. This will be very useful for all your future days. First of all, the faith. The second is love. The third one, endurance. Endurance. இந்த 3 காரியங்களை நீங்கள் சபையில கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. What is faith? விசுவாசம் என்றால் என்ன என்று பார்க்கிற பொழுது தேவனுடைய சபையில நாம் யார் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களாய் இருக்கிறோம், அந்த விசுவாசத்தை நாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் நடைமுறைப்படுத்துகிறோம், how we implement the faith into our personal life. These all things are very much needed in the last days church. If you are a Christian, the namely Christian, you cannot benefit by anyone or anything else. ஒரு பெயர் அளவிலே கிறிஸ்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்கள் பெரிய நன்மை எதுவும் பெற்றுக் கொள்ள முடியாது, பெரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது, பெரிய திட்டங்களை வகுக்க முடியாது, உங்கள் வாழ்க்கையில நடைபெறுகிற காரியங்களிலே நீங்கள் வெற்றி காண முடியாது. ஆகையால் விசுவாசம் என்பது கேள்வியினால் வரும், கேள்வி தேவ வசனத்தினால் வரும். நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது உங்களுக்குள்ளாக விசுவாசம் வர வேண்டும். விசுவாசம் என்று சொல்லுகிற பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறதே, இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் செய்வேனானால், இந்த காரியத்தை வாழ்க்கையில நான் நடைமுறைப்படுத்துவேனானால், இந்த காரியங்களை செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறாரா என்கிறதான முதல் காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் என்பது ஆதி சபைகளில் அதிகமாக செயல்பட்ட ஒரு காலம். இந்த ஜனங்களுக்குள்ள நாம் பார்க்கிற பொழுது by faith we can do marvelous things for ourselves as well as God. ஒருவேளை இந்த ஊழியத்தை to establish this church, in the beginning if I don't have faith, I don't have vision about this church, but I cannot move like this. இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்திருக்க முடியாது, கடந்து போயிருக்க முடியாது. எந்த ஒரு காரியமானாலும் even if you have a small child, if you deliver a small baby, the day onward we should have the vision and faith on the child. அந்த குழந்தைக்கு மேல் உனக்குள்ள ஒரு விசுவாசம் காணப்பட வேண்டும். அந்த குழந்தையின் மேல் நீ வைத்திருக்கிற நம்பிக்கை, என் பிள்ளையை இப்படியாக நான் மாற்ற வேண்டும், என் பிள்ளை இப்படியாக மாற போகிறார் என்கிறதான எண்ணம் உனக்குள் வருகிற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கிற நீ எந்த ஒரு காரியத்தையும் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். ஆனால் not only that, I am not talking about any people, those who are outside the church, but those who are in the church, they need a faith. Every day meditation, every day devotion, if the word will help you to grow furthermore in all the spiritual states. உனக்குள் ஏற்படுகிற அந்த விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயம் என்று வேதம் சொல்கிறது. நான் இதுவரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் காணவில்லை, ஆனால் கர்த்தர் எனக்கு செய்வார். I believe that God is going to do in my life. That is my expectation. என் வாயிலே வார்த்தை வருவதற்கு முன்பு இன்னொரு தேவை என்று தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். ஆனாலும் காணக்கூடாதவைகளின் ஒரு காரியத்துடைய நிச்சயம் உனக்குள் வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நான் காணக்கூடாத ஒன்றை குறித்து ஆபிரகாம் விசுவாசம் வைக்கிற பொழுது உனக்கு
given by God. உனக்குள்ள உன் கையிலே கொடுக்கிறதான பொறுப்பு, உன் கையிலே கொடுக்கிறதான வேலை, நீ தேவ திட்டத்தை அறிந்து கொண்டவராய் அவர்கள் விசுவாசம் வைத்து நீ காரியங்களை செய்கிற பொழுது கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிறார். ஹல்லேலூயா. இதுல 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3 கூட வாசித்து பாருங்க. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் we praise God because of you, my church. உங்களை பார்க்கிற பொழுது நாங்கள் தேவனை துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். இதுதான் சபை. Every time the believers and pastors share a good understanding. ஒரு சபை போதகருக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு காணப்பட வேண்டும். The good understanding. இது எப்படி கேட்டீங்கன்னா, அவங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் தேவனை துதிக்கணும். எப்படி? எந்த காரியத்துல நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் தேவ நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு அடிக்கடி காண்பிக்கதான ஒரு காரியம். ஒரு சபையில ஒரு ஏழை காய் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். வெரி புவர் லேடி. நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஜனங்களும் ஒரு காணிக்கை கொடுக்கும் போது நம்ம ஓரத்தில் நின்று அழுவாங்க. ஐயோ ஆண்டவரே, இதுல கொடுக்க ஒன்றுமே இல்லை, எனக்கு மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் தேவனை கொடுப்பேன். இப்படி இவன் சொல்லிட்டே வந்தான். ஒவ்வொரு காரியம் நடக்கும் பொழுதும், அல்லது அந்த மாதிரி படிப்பறிவு கூட இல்லை, ஒரு சங்கீதங்களை வாசிக்க யாராவது அழைக்கும், ஆண்டவரே நீ எனக்கு மட்டும் ஞானம் கொடுத்தீங்கன்னா எனக்கு படிப்பறிவு இருந்தா நான் போய் வேதத்தை வாசித்துமே நான் மகிமைப்படுத்துவேன். ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக்கிட்டே வந்தார். அப்போ ஒரு முறை அந்த சபை ஒரு பெரிய தீர்க்கதரிசி அந்த பட்டணத்துக்கு வந்திருந்தார். அந்த சபைக்கு அழைக்கப்படுகிற பொழுது, அந்த சபையில பிரசங்கிக்கிற பொழுது தேவ ஆவியுடன் பேசுகிறார். இந்த சபையில ஒரு ஏழை தாய் உண்டு. அந்த தாயை நான் ஆவி தொடங்கி நான் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா அந்த தாய் அதை உணராதவனா இருக்கிறாள். அவங்களை கூட்டி நீ செவிப்பையான்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசனத்துல தேவனாகிய கர்த்தர் சொன்ன பொழுது அவர் அழைக்கிறார். நம்ம ஓடி வராங்க. ஐயா, நான் தான் அந்த பெண் படிக்கணுமா, சங்கீதம் வாசிக்க முடியலன்னு வேதனை பட்டீங்களா? ஆமாயா. தேவனுக்கு கொடுக்க முடியலன்னு நீங்க கண்ணீர் விழிச்சீங்கன்னா? ஆமாயா. எல்லாம் சொன்னாங்க. கர்த்தர் சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, நீ அதை உணராதவளாய் ஒரு சபையில் ஒரு மூலையில் உட்கார்ந்து நீ போயிட்டு இருக்க. கர்த்தர் என்னைக்கோ உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்ட, என்னைக்கோ உன்னை உயர்த்த ஆரம்பிச்சுட்ட. உனக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை தேவன் கொடுத்துட்டார், ஆனா நீ பெற்றுக்கொள்ள. அந்த அம்மா கேட்டாங்க, எப்படி ஏன் சொல்றீங்க? சொன்னாரு, I given many opportunities in your life. நீ சாதாரண வேலை செய்யற இடத்துல அவங்க கேட்டாங்க, என்ன வேணாலும் கேளுமா உனக்கு கொடுக்குறேன். நம்ம நீ அப்படி என்ன சொன்ன? நீ எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், கர்த்தர் ஆயுஷ் நாட்களை கொடுக்கணும்னு கேட்டேன். பல முறை உனக்கு வியாதி வந்த பொழுதும் அந்த வியாதிலிருந்து நான் குணமாக்கிறேன். நான் அவர்களுக்கு உதவி செய்யும்படி நான் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன். You have not implemented the promise which I given to them. அவர்களுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரிக்க மறந்து விடுகிறாய். பல நேரங்களில் தேவன் நம்ம கொடுக்கிற காரியம் நேரடியாக தேவன் வந்து கொடுக்கவே மாட்டார். பாருங்க, யார் மூலமாக அனுப்புவார். ஆனா தேவன் யார் மூலமாக நம்மை அனுப்புகிறார், எப்படி அனுப்புகிறார் என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில first of all we should have the faith in God. தேவனிடத்திலே நாம் விசுவாசம் வைக்கிறதா இருக்கணும். வேதம் சொல்றது விசுவாசம் நல்லது, ஆனா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். faith without work. விசுவாசம் இருக்கு, எனக்கு நிறைய விசுவாசம் இருக்கு பாஸ்டர், நான் நம்புறேன், ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு வாழ்க்கையில கிரியை கொண்டு வருகிறதா இருக்கிறதா? without work you cannot see the marvelous things through faith. இது முதல் காரியம். எடுத்து வாசித்து பாருங்க. கொலோசியர், book of Colossians chapter 1 verses 18. அவர் சபையாகிய சரீரத்திற்கு தலையாய் இருக்கிறார். இதுக்கு மேல என்ன வேணும்? அடுத்தது பாருங்க. எல்லாவற்றிலும் he is the first of all things. அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேரானமாயிருக்கிறார். சகல பரிபூரணமும்
என்ன சொல்றாரு? எங்க இருக்கேன்னா எல்லாம் பரிபூரணமா எங்க இருக்கா? அவருக்குள்ள இருக்கு. அவர் எங்க இருக்காரு? Everything inside Christ. The Christ is inside me. Praise the Lord. Praise the Lord. அது உணராத விளையாடுறோம். கேட்கறதுக்கு நீங்க போய் அடுத்தவங்களை கேட்க வேண்டாம், நீ உங்ககிட்டயே கேட்கணும். என்ன ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க, உங்களையே நீங்க கேளுங்க. கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர் பேசுவார பேச மாட்டாரா? நம்ம என்ன செய்வோம்? இங்க இருக்காதுங்கிறத பல நேரங்கள்ல மறந்து விடுகிறோம். என்னத்துல ஜெபிக்க வரவங்களை பார்த்தா உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிறேன். என்ன சொல்றது தெரியுமா? இவங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை விட்டு எனக்கு இருக்கிற இயேசுவை பிடித்து வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பட் நான் கொடுக்க நான் இறைக்கிற கிணறு தான் ஊரும். அதனால தான் கர்த்தர் இவ்வளவு உயர்த்தி வச்சிருக்காரு. நிறைய பேர் என்ன ஜெபிச்சுக்கிட்டே எங்க இருக்கிற என்ன செய்யணும்? கிறிஸ்துவை பகிர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. அவர் எனக்கு நிறைவாய் வாசம் அனுப்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்றீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ ஒரு பொருளை கொஞ்ச நாள் பயன்படுத்தினா அது கெட்டு போயிருப்பாங்க. If you are not used which is in you, உங்களுக்குள்ள இருக்கிற கிருபையை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து பயன்படுத்தலைன்னா அது அப்படியே வீணாக போய்விடும். அதே ஒன்று தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு ஒப்புவிக்கத்தக்கதாய் கர்த்தர் யாவரையும் உத்தமர்கள் என்று எண்ணியிருக்கிறார். அடுத்தது, நாங்கள் மனுஷருக்கு அல்ல. நல்ல கவனிங்க. We are not preaching for the man. Those who analyze in the heart. இல்லையா? இருதயங்களை test the heart, analyzing the people, analyze the heart. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரிடத்துல தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம். இன்னைக்கு ஒரு செய்தி, ஒரு பிரசங்கம் பண்றோம்னா most of the time we please people. ஜனங்களை பிரியப்படுத்துகிறோம். We want to please people in the church, but it never brings the victory in your life. ஒரு வாழ்க்கையில ஒரு நாள் ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது. ஒரு முறை நான் மிடில் ஈஸ்ட் பகுதியில ஊழியத்திற்காக நான் கடந்து போன பொழுது பாஸ்டர் ஜார்ஜுடைய சபையில பேசும்படியாக நான் கடந்து போயிருந்தேன். அப்போ இப்போதுமே நான் ஒரு சபைக்குள்ள போன பிறகு ஒரு கொஞ்ச நேரம் முன்னால போயிட்டு பாஸ்டர்ல கேட்பேன், ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா, வாஞ்சிக்கிறீர்களா, அந்த காரியத்தை நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நான் அவன்கிட்ட பேசுறேன். அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு, என்னுடைய சபையில நிறைய பேருக்கு வேலை இல்லை, எங்களுடைய பிரசங்கம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் இருக்க வேண்டும். இந்த ஜனங்க வந்தாங்க, இன்னைக்கு ஊழியர்கள் வந்தாரு, இதற்கு பிறகு என்னுடைய சபையில வேலை இல்லாம ஒருத்தர் இருக்கக்கூடாது, நல்ல வசதியோட ஆசீர்வாதத்தோட காணப்படுவாங்க, ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பிரசங்கத்தை எங்கள் சபைக்கு பண்ணுங்க அப்படின்னு. அடுத்த என்ன கேட்டாரு, இல்ல இல்ல நீங்க ஏதாவது பிரசங்கத்தை ஆயத்தமா கொண்டு வந்திருந்தீங்கன்னா அதை பிரசங்கம் பண்ணுங்க, எனக்காக நீங்க பிரசங்கத்தை மாற்ற வேண்டாம், ஆனா ஆசீர்வாதத்துக்காக நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் நாங்க சபை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆகிறது. நூற்றுக்கணக்கான சபை பெரிய பெரிய ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க என்னுடைய சபையில. அந்த வந்தவங்க அவ்வளவு பேருமே ஆசீர்வாதத்தை குறித்து மாத்திரம் தான் பேசுவாங்க. அது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு என்று சொல்லி அவர் சொல்லுகிற பொழுது என் இருதயத்திலே ஆவியானவர் பலமா சிரித்தார். அவர் சொன்னாரு, அந்த சபையில ஆசீர்வாதம் மாத்திரம் தான் இருக்கு, அநேகருக்கு சுகம் இல்லை, இருதயத்துல அநேகருக்கு நன்மை இல்லை. இந்த சபையில எத்தனை பிரிவினைகள் இருக்கு தெரியுமா, எத்தனை செப்பரேஷன் இருக்கு தெரியுமா, எத்தனை பேருக்குள்ள ஒன்னஸ் இல்லை தெரியுமா, எத்தனை பேருக்குள்ள ஒருவர் ஒருவர் குறை சொல்கிற ஆவி இருக்கு தெரியுமா. இவங்களுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா பரிசுத்த ஆவி இல்லைன்னு ஒரு சின்ன கோடு கிழிச்சு காமிச்சாங்க. தேவையானது. அப்போ அங்க போய் நின்ன உடனே அந்த சம்பவத்தை மாத்திரம் சொன்னேன். 2 பெண்கள் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள். அந்த வீட்டுக்கு இயேசு அந்த வீட்டுக்கு கடந்து போகிறார். அதுல ஒரு பெண் அப்படி பாதத்து அடியில் இருந்தாள், இன்னொருவள் மற்ற காரியங்களை குறித்து கவலையோடு கூட இருந்தாள். ஆனா இயேசு சொல்றார், எது தேவை என்பதை
இயேசு விளக்கமாய் சொல்லிக் கொடுக்கிறார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினாலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல பங்கு என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரும் அவரால் கொடுக்கிற அபிஷேகமும் வேத வாசிப்பும் ஜெபமும் உபவாசமும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. ஆசீர்வாதத்தை சேர்த்துக்கிட்டேன். எப்போ? கடைசியில். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் கேடுகளுக்கு கொடுக்கப்படும். அப்போ இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இருந்த இந்த மரியாள் என்ன செஞ்சிருப்பாங்கிறத ஒரு சின்ன கதையை போல நான் சொல்லிக் கொடுத்தேன். ஒரு 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 மனிதனுடைய பாதத்துல கீழே உட்கார்ந்து கொள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. கிட்ட உட்கார்ந்தா ரொம்ப நேரம் முகத்தை பார்த்தா கழுத்து வலிக்கும். ஆனாலும் பரவாயில்ல, அந்த வார்த்தை அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியாது. ஒரு நல்ல கவனிங்க, என்ன ஒரு விசுவாசிகள் நான் பிரசங்கிக்கும் பொழுது என்ன அங்க கவனிக்கலன்னா என் மைண்ட் டைவர்ட் ஆகும். அப்ப என்னை பார்க்கிறவங்க தான் நான் பிரசங்கம் பண்ண முடியும். இங்க உட்கார்ந்துக்கிட்டு ஐயோ வீட்டு கதவை கூட்டினா கிளம்புறதுக்கு முன்னால காஃபி குடிச்சிட்டு போலான்னு யோசிச்சோம். ஸ்டவ்ல பாலை வச்சோம், காஃபி கூட குடிச்சேன். அவங்களுக்கு அந்த வாயில கூட அந்த காஃபி குடிச்ச டேஸ்ட் இல்லை, தெரியல. குடிச்சோமா இல்லையா, பாலை இறக்கணுமா இல்லையா, என்ன ஆகும்? இருந்தாலும் பரவாயில்ல, அவர் இங்கிருந்து அங்க ஜாடை காமிச்சு போய் பூட்டி திறந்து பார்த்துட்டு பாடல அவர் மெதுவா போவார். ஆனா அந்த நாட்கள்ல இப்படி இருந்துச்சு பாருங்க, சிக்னல் கொடுக்கிறது. இன்னைக்கு சிக்னல் SMS அனுப்பியிருக்கு. அவர் சின்ன ஒரு வைப்ரேஷன் வச்சிருப்பாரு. எல்லாமே வைப்ரேஷனா இருக்கும் மொபைல். அது வாழ்க்கையே வைப்ரேஷன் ஆக போகுதுன்னு தெரியல. இங்க ஒரு வைப்ரேஷன் ஆகணும், ஓபன் பண்ணி பார்க்கணும். அது என்ன இருக்கு தெரியுமா? ப்ளீஸ் கோ ஹோம் அண்ட் செக் கோ இன் டு கிச்சன் whether the milk vessel is the gas stove is on or off. Please go urgent. ஒரு SMS அனுப்பினா அவர் அலர்ட் ஆயிடுவார். ஆனா அவர் அலர்ட் ஆயிடுவார் எதுக்கு? பால் பாத்திரம் அடுப்புல இருக்கா இல்லையா, இவரே அடுத்தது அடுப்பு மேல உட்கார போறாங்கிற நிலைமை தெரியும். தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு. சொல்லுங்க. ஒரு தடவை நம்ப மாட்டீங்க, இந்த வார்த்தையை நான் 2வது தடவையோ 3வது தடவையோ சொல்றேன். இந்த 22 வருஷத்துல இந்த பால் பாத்திர கதை. ஒரு தடவை ரொம்ப கேட்டாங்க, ஐயா இது என்ன தப்பு? மனுஷனா குறை உள்ளவன். இந்த ஒருவேளை பால் பாத்திரத்தை அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம், பால் பொங்கி ஊத்தி ஸ்டவ் அணைஞ்சு கேஸ் எல்லாம் வெளியே போய் நாங்கள் வீட்டுக்கு போய் லைட்ல போட்டோம், சுவிட்சை போட்டோம், பற்ற வச்சோம், தமான வெளிச்சுன்னா அப்புறம் அவரு தானே காசம் தானே அப்படின்னாரு. ஆவியானவர் கேட்டேன், நீங்க சொன்னீங்க நான் பிரசங்கம் பண்ணி இந்த அம்மா இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கறாங்க ஆவியானவர் அப்படின்னு. அடுத்து அந்த மாதிரி சொன்னேன், நீ பால் பாத்திரத்தை வச்சுட்டு வா சபைக்கு. அடுத்த சொன்னேன், பால் பாத்திரத்தை வச்சு பற்ற வச்சுட்டு வந்துரு, நடக்க போறத நீ பாரு அப்படின்னு. ஆனா நம்ம அப்ப செய்யல. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஒரு நாள் காஃபி போடுறது, பால் பாத்திரத்தை பாலை வச்சுட்டு பக்கத்துல கடை, சபைக்கு இல்லை எங்கேயோ கடைக்கு போயிருக்காங்க, பால் பாத்திரம் வச்சுட்டு எதுவும் அவசரமா கிளம்பி போயிட்டாங்க. சடனா ஞாபகம் வருது, ஐயோ இந்த பாலை வச்சுட்டு அடுப்புல என்ன செய்யறதுன்னு சொல்லி நம்ம அப்புறம் லேட்டா ரியாக்ட் பண்ணி யோசிச்சிருக்காங்க. ஏன் ஞாபகம் வந்து இந்த மனுஷன் பிரசவமானா பார்ப்போம் என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒண்ணு இல்லைன்னா அவர் தப்பிச்சாரு, இல்லைன்னா பாஸ்டருக்கு போன் பண்ண வேண்டியதான். போன நல்ல வேலை பாருங்க, அன்னைக்கு பார்த்து கேஸ் கொஞ்சம் தான் இருந்திருக்கு. இது அம்மா வச்சுட்டு போன பிறகு கேஸே இல்லை, அணைஞ்சு போச்சு. சத்தம் ஒரு அழகு இருக்கு. Praise God. He is my God. He is a good God. Amen. ஏன்னா ஒரு திருச்சபைக்குள்ள ஆவியோட வாசம் பண்றாருன்னா, ஆனா நம்ம சிரிச்சுட்டே எனக்கு சொன்னாங்க, பாஸ்டர் விஷயம் தெரியுமா? என்ன நிஜமாவே தேவன் இருக்காரு. எப்படின்னா கேஸ் ஆகி போச்சான், பால் பாத்திரம் வச்சோன்னா கேஸ் ஆகி போச்சு, பால் அணைஞ்சு பாத்திரம் அப்படியே இருக்கு, பால் அப்படியே இருக்கு, பாத்திரம் கேஸ் இல்லை. அவசரமா சிலிண்டர் மாத்தி வச்சு, நல்லவே அந்த சிலிண்டர் மாத்தி பத்த வச்சுட்டு வராமல் இருந்தீங்களேன்னு கேட்டேன். It should be an accident, it should not be an incident. அதுதான் இயேசுவை பிசாசானவன் சோதிக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. பிரசங்க சபையில பாஸ்டர் சொல்வார், எதை குறித்து கவலைப்படாதீங்க, முதல்ல தேவனுடைய சபைக்கு நேரமா 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க, நேரமா வந்துருங்க. மீது அவர் பார்த்துவார், ஆமா வீட்டுக்கு போனோம்னா சாப்பாடு ரெடியா இருக்குமா? சாப்பிடுற கூட்டத்துக்கு பிரசங்கம் இல்லை.
முடிஞ்சோடனே போய் சாப்பிடணுங்கிறவங்களுக்கு இது பிரச்சனை தேவையில்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்திருக்கிறார். பேசுகிறார். இப்ப வாசித்து பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3ஆம் வசனம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியால் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியாலும் அப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது. விசுவாசம் உங்க வாழ்க்கையில அனுதினமும் பெருகுகிறதா இருக்கணும். The faith should grow day by day in spiritual life. ஆவியிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நீங்கள் வைத்திருந்த விசுவாசம் என்ன? இந்த கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் என்ன? சரி, விசுவாசத்தை க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்து என்ன விட சொன்னேன்? அன்பு. கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள அன்பு. இப்ப நம்ம சபைக்கு வரணும்னு சொன்னா இது நீங்கள் யார் மேல் வைத்திருக்கிற அன்பு? அவ்வளவுதான் கேள்வி. ஒரே ஒரு கேள்வி. வேதம் வாசிக்கிறோம், யார் மேல் வைத்திருக்கிற அன்பு? ஜெபிக்கிறோம், யார் மேல் வைத்திருக்கிற அன்பு? யோசிப்பா, நான் யார் மேல் அன்பு வைத்திருக்கிறேன்? இந்த சபைக்கு நான் ஒரு அங்கமா இருக்கிறேன், யார் மேல் வைத்த அன்பு? மனிதர்கள் வேதம் சொல்றது அந்த அன்பு மாறிட்டே இருக்குமா இல்லையா? மனிதனுடைய அன்பு அடிக்கடி மாறிட்டே இருக்கும். ஆனா வேதம் சொல்றது நீங்கள் கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பினாலே மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீங்கு பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீங்கு பேசலாம். அன்பு இதயமே அன்பு இயேசுவை அன்பினால் மனிதர்கள் அன்பு எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அன்பு என்றைக்குமே மாறாது. வேதம் சொல்கிறது, பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணும்படியாய் ஒரே பேரான குமாரனாகிய நமக்காய் தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணும்படியாய். The mission of God, work of Christ, implemented by the Holy Spirit. பிதா நினைத்தார், இயேசு அதை செயல் வடிவம் கொடுத்தார், ஆவியானவர் அதை நிறைவேற்றுகிறார். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அன்பு என்பது பல நிலைகளில் செயல்படுகிறதாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தில் மனிதனுடைய அன்பு கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனை விட்டு எடுக்கப்படுவதை பார்க்கிறோம். The faded என்று ஒரு கிரீக் பைபிள்ல டேர்ம் சொல்லுது, the fade, the love fade. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாளை உண்டாக்குகிற பொழுது அவர் தேவனில் வைத்திருந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாய் மாற ஆரம்பிக்கிறது. அது எப்படி மாறுதுன்னு சொன்னா, நல்ல கவனிங்க.
தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை உண்டாக்குகிற பொழுது ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கல, முதல்ல ஆணை உண்டாக்குகிறார். இவன் தனிமையா இருக்கிறான், ஒரு துணை உண்டாக்கும் என்று ஒரு துணை உண்டாக்குகிற பொழுது நல்ல கவனிங்க, ஒரு மனுஷனுடைய இருதயம் முதல்ல ஆதாம் எப்படி இருந்தான்னு பாருங்க. ஒரு கமெண்ட்ரி ஹென்றி மேக்ஸ்வெல் அவர் அழகா சொல்றாரு, கமெண்ட்ரி கொடுக்கிறார். எப்படி கமெண்ட்ரி கொடுக்கிறாரு? ஆதாம் ஆதி தொடங்கி தேவன் மேல் அன்புள்ளவனாய் இருக்கிறான். அது எந்த மாற்றமும் இல்லை. There is no second opinion on that. There is a true love, constant love, perfect love. என்ன இருந்துச்சு? எப்ப மாறிச்சு தெரியுமா? தேவன் தனக்கு ஒரு துணை கொடுத்த பிறகு the mind is diverted. He want to share that love. தேவனுக்கு கொடுத்த அன்பை பாதி எடுத்து மனைவி இடத்திலே கொடுக்க விரும்புகிறார். அங்கதான் வாழ்க்கையில பிரச்சனை தொடங்குகிறது. கணவன் ஆகட்டும், மனைவி ஆகட்டும், பிள்ளைகள் ஆகட்டும், அன்பு செலுத்த வேண்டாம் என்னைக்குமே யாருமே பைபிள் சொல்லல, எந்த மதமும் சொல்லல. You love your own family, your neighbors, your relatives, you love this world. எல்லாமே இருக்கு. ஆனா வேதம் சொல்லுது the first love to God. Praise the Lord. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்னுடைய அன்பு அந்த ராஜ்யத்தின் மேல் இருக்கிறது. வேத வாசிக்கிற எந்திரிச்ச உடனே பைபிள் வாசித்த பிறகுதான் மற்ற காரியம். I love this word of God. நான் ஜெபிக்கிறேன். I love the prayer. I want to meditate perfectly, but I want to do everything for God first. என் தேவனுக்கு முக்கியத்துவம். வாழ்க்கையில எல்லாமே இரண்டாவது. Everything is second. Everything is second. என் செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறார் இல்லையான்னு பாருங்க. வேதம் சொல்றது முதல்ல கிறிஸ்துவை விட்டுட்டு வேற எதையாவது அன்பு காமிக்கிறோம்னு வச்சுங்க, they are not worthy for God. எந்த விதத்திலும் தகுதி தேவனுக்கு தகுதி அற்றது. அவரை விட அன்பு செலுத்த வேற ஏதாவது இருக்குமோ அவங்களுக்கு? அப்படி செலுத்தி பாருங்க. கிறிஸ்துவ அன்பு, பிதாவின் அன்பு, ஆவியானவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அன்பு கொஞ்சம் கொஞ்சமா மாறி போகும். இதுக்காக அன்பை பத்தி சொல்றேன் அப்படின்னா, our God is a jealous God. He never give glory to anyone else. எதையுமே யாரும் விட்டு கொடுக்க மாட்டார். யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவங்கள தம்முடைய நேசத்திற்கு அவர்கள் தகுதியானவர்களா என்று சொல்லி முதல்ல சோதிக்கிறார். They trustworthy, are they worthy for the love, true love? இதுதான் வேதத்தில் இருக்கிற ரகசியம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசித்து பாருங்க. Acts chapter 20 verse 28. இன்னொரு அப்போஸ்தலர் 16:5-8 வச்சு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க யோசிக்கவே வேண்டாம், கேள்வியே கேட்க வேண்டாம். பிரச்சனை என்று சொன்னா நீங்க கேளுங்க, சபைக்கு ஒழுங்கா டைமுக்கு போறீங்களான்னு கேளுங்க. Are you attending the church on time? முதல் கேள்வி. இரண்டாவது, are you follow the opening prayer as well as the worship service of after that the psalms reading and message and also everything you are part of it? இரண்டாவது கேள்வி. மூணாவது கேளுங்க, in weekdays are you attending the fasting prayer and other Bible studies? இது எல்லாம் எஸ் எஸ் எஸ்னா there is something wrong somewhere. If they say no 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 means something problem in their life. இது வந்து discerning the spirit தேவை. ஆவி பரிசுத்த ஆவியினால கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பிரச்சனைக்கு காரணம் நீதான். Don't ever blame God or anyone. Every time the people condemning
about many things. Oh, the evil spirit coming and disturbing us. Why the evil spirit entering? Because that's a vacant place. நடைபெறும். பிசாசு நுழையறானா நுழைய இடம் கொடுத்தது யாரு? வேதம் சொல்லுது. நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு முதல் வேலை உன் இடத்தை அலங்கரிப்பதுதான். Praise the Lord. வேத வாசனத்தினாலும் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அந்த இடத்தை அலங்கரிப்பதுதான். Last 27th நம்ம வாலிப பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு லீடர்ஷிப் குளோபல் லீடர்ஷிப் சமிட் போயிருந்தோம். அந்த ஜியினுடைய சிஇஓ ஜாக் is given a testimony. Bill Gates அவர் பார்த்து கேட்கிறாரு, you are a very busy man working 12 hours a day throughout the year, resting for very few days. அப்படின்னா ஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய கம்பெனியில எம்ப்ளாயீஸ் 3 lakhs எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்றாங்க. 150 நாடுகள்ல அவருடைய பிரான்ச்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அனில் அம்பானி மாதிரி ஒரு 50 பேர் சேர்ந்தாதான் அவர் ஒருத்தர். அவரு சொல்றாரு, ஒரு சபை ஆராதனைக்கு நீங்கள் வருகிற பொழுது என்ன உணர்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. I cannot say about it, it's a priceless. விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு மகிமை இந்த சபை ஆராதனையில தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது. யார் சொல்றா? தெருவா பிச்சை எடுக்கிறவங்க 3 லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டு 3 லட்சம் பேர் 150 நாடு இஸ் சிஇஓ. அவரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? தேவ பிரசன்னத்திற்குள் இருப்பது விலை மதிக்க முடியாதது. இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்றோம், எங்க போன வரணும், டைம் இல்லை, காசு. ஒரு ஜிஇஓ இல்லை, சிஇஓ இல்லை, விவோ சிஇஓ இல்லை. விவோன்னு தெரியுமா? வெட்டி ஆபீசர். வெட்டியா நேரத்தை கழிக்கிறவர் சொல்றாரு, டைம் இல்லை பாஸ்டர். ஏன் 10 மணிக்கு சபைக்கு வர டைம் இல்லை பாஸ்டர்? நான் நினைச்சுக்குவேன், இந்த சிஇஓவோட பெரியது. எத்தனை கையெழுத்து காலை லைன்ல நிக்கிறாங்க, அவ்வளவு ஃபைல்ஸும் கையெழுத்து போட்டு அந்த கண்ட்ரிக்கு கண்டெய்னர் போயிடுச்சா, இந்த கம்பெனி கண்டெய்னர் போயிடுச்சா, அந்த நாட்டு கண்டெய்னர் போயிடுச்சா, இப்ப போட போற புது டீல் $150 பில்லியன் டீல் ஆயிடுச்சு. அந்த ஃபைல வைங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவேன், ½ அன் ஹவர்ல வந்துடுவேன், 11 மணிக்கு போயிட்டு 11 மணிக்கு நான் வந்துடுவேன். அந்த மாதிரி சிஇஓ நிறைய இருக்கிறாங்க. காதுல சி வழிய போகுது. ஒரு நாள் விளையாட்டு சொல்ல, I'm very serious, I'm telling you, if you neglect the presence of God, you cannot see any more blessings in your life. வாழ்க்கை ஆசீர்வாதங்களை நீ பார்க்கவே முடியாது. You better be in the presence of God always. எவ்வளவு பேர் இந்த கிருபை கிடைக்கல, எவ்வளவு பேர் இந்த கிருபை கிடைக்கல. வழி நெடுக ஜனங்களை பேசிக்கிட்டே வந்து லேட்ட அவருடைய பிரசன்னத்துக்குள் இருப்பது எவ்வளவு மேன்மை தெரியும். ஒரு நாள் யோசித்து பாருங்க, 10:30 மணிக்கு தான் இயேசு வருவாருன்னு சொன்னா இன்னைக்கு பரலோகத்துக்கு வருவியா? நேற்று வரைக்கும் இருந்த ஆண்டவர் இன்னைக்கு இல்லை. 2 கல்வர்களுடைய நிலம் எப்ப மாறுது? கடைசி நேரத்துல மாறுது. சிலுவையில பொங்குகிற பொழுது கடைசி மணி நேரத்துல ஒரு கல்வன் கேட்கிறான், நல்லா கவனிங்க, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவது அடிமை நினைத்தருள், இன்றைக்கு என்னோடு பிரதேசத்தில் இருப்பாய். எவ்வளவு பேருக்கு அந்த கிருபை கிடைச்சது? பல நேரங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் இழந்து, ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். அதற்கு காரணம் என்ன? உன்னை தேவன் ஆசீர்வதிப்பதும், உன்னை உயர்த்துவதும், உன்னை மேலாக செய்வதும் அது என்ன காரணம்? தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ சமூகம் தான் நீ ஒரு மனுஷனை உயர்த்திக்கிட்டு இருக்கு. ஆலோகிச்ச ஒரு முறை என்னுடைய மெசேஜில் சொல்றாரு, என்னுடைய சர்ச்சில் தரித்திரர்கள் கிடையாது, சொந்த வீடு இல்லாதவங்க ஒருத்தர் கூட அவ்வளவு பேரும் வீடு இருக்கு. முதல்ல சபைக்கு வருவாங்க, படிப்படியா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். என்ன காரணம் அப்படின்னா, அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வருவாங்களா, சர்வீஸ் முடிஞ்ச உடனே சர்ச்சுக்கு சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புரிஞ்சுது?
8 சர்வீஸ் ஒரு நாளைக்கு நடக்குமா. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச உடனே அந்த ஜனங்க எல்லாம் அப்படியே வெளியே போயிட்டு மற்றவங்க இடம் கொடுத்துட்டு மைக் ஒழுங்கு பண்றது ஒரு ஆளு, ஜனங்களை கொண்டு வருது, பிள்ளைகள் அழுதா பிள்ளைகளை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டு அந்த பிள்ளைகளை ஃபீட் பண்ணி கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு ஆளு, யாராவது திரும்பினா உடனே வந்து என்ன பண்ண முடியுது மெசேஜ் அப்படி ஒரு ஆர்மி மாதிரி அந்த இடத்தை சுற்றிலும் ஆர்மி மாதிரி ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கூட்டம் அப்படியே கீழே போயிருப்பாங்க ஜெபிக்கிறது. அந்த ஆராதனை கருத்து ஆஸ்வதிக்கும்படியா பிரசங்கிக்கிற செய்தி ஜனங்களுக்குள்ள போகும்படியா அந்த சர்வீஸ் அடுத்த சர்வீஸ் பண்ணி அந்த ஜனம் அப்படியே இருந்துருவாங்க. கடைசி சர்வீஸ் எல்லாரும் வெளியே போவாங்க. அப்போ ஒரு நாள் முழுவதும் ஜனங்க அப்படி சமூகத்தில் இங்க அப்படி இல்லை. ஆமீன் போடும்போது பாதி பேர் காணும். அது என்ன சாட்சியத்தை வருதுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் வழிநடத்தலும் உங்களோடு இருப்பதாக நாங்க 4 சேர காணும். இவங்க எங்களோடவே இருக்கட்டும் போங்கன்னு அவங்க பாட்டு பாதி தூரம் போயிட்டு மார்க்கெட்ல போய் காய் வாங்கி தின்னு இருக்காங்க. அது வீட்டுக்கு போய் அடுத்த அத்தனை கத்திரிக்காயும் சொத்தேன். என்ன காரணம் அதுக்கு? What is the reason? You are not accepting the blessing of God. இந்த கடைசி ஜெபத்துக்கு இல்ல, ஆரம்ப ஜெபத்துக்கு இல்ல, கடைசி ஜெபத்துக்கு இல்ல, இடையில வந்துட்டு இடையிலே போயிருக்கு. ஆசீர்வாதம் இருக்குமா? அப்ப நீங்க கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு எங்க? கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு எங்க? சில பெற்றோர்கள் என்கரேஜ் பண்றாங்க. I want to study exam. இருமா நீ படிமா, வீட்டில் இருந்து நல்லா பாடி. You have to be very careful. வேதம் சொல்றது முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய ராஜ்யம். சண்டே வந்து if you giving attendance no use. சண்டே வந்து ஒரு நம்ம போடல பார்த்துட்டு தான் கேட்கலாம். அவனுக்கு பயந்து வரும். ஒரு அம்மா லேட்டா வந்துச்சு அன்னைக்கு சபைக்கு. நான் கேட்டேன் இவ்வளவு லேட்டா வரீங்க? வரக்கூடாதுன்னு நினைச்சேன் பாஸ்டர். பக்கத்துக்கு அம்மா வந்துச்சான். என்னம்மா கோயிலுக்கு போட அன்னைக்கு? அடுத்த வாரம் போனாங்க. என்னங்க நீங்க ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா எங்க வீட்டுல ஆசீர்வாதமா இருக்கு, எங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம். நம்புறீங்க? எவ்வளவு நம்புறீங்க? நான் சபைக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு அவர் இருக்கும்போது அந்த சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தரை நினைக்கிறார். அப்படி இருந்தா ஆமென். இந்த சபையின் அவரது எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்ல, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம். என்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வச்சிருக்கிறார். கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு. நமக்கு முதல்ல கிளம்பி போங்க சபைக்கு, அப்பதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். பல நேரங்களில் இப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் கொடுக்க அறிந்திருக்கிறார். காரணம் என்ன? அந்த நன்மைகளை தேவன் நமக்கு செய்ய நினைக்கிற பொழுது இந்த நன்மைகள் எல்லாம் நம் வாழ்க்கையில கடந்து வருகிறது. அது கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு. மூன்றாவது ஒரு காரியம் சொல்லிக் கொடுக்கிறேன். எண்டுரன்ஸ். எண்டுரன்ஸ் அப்படின்னா பொதுவா வந்து சஃபரிங் அப்படிமா லாங் டேர்ம் பெயின். லாங் டேர்ம் பெயின். கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் பாடு அனுபவித்தால் நீங்கள் பாக்கியவான். கிறிஸ்துவின் நிமித்தம் ஜனங்களால் நிந்திக்கப்பட்டால் நீங்க பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் ஒடுக்கப்பட்டால் நீங்க பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் வெறுக்கப்பட்டால் நீங்க பாக்கியவான்கள். ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தமா இருக்கணும். எண்டுரன்ஸ். Long term suffering or painful act. ஜெபிப்போம், இடைவிடாம ஜெபிப்போம். ஜனங்களை உங்களை நிந்திப்பாங்க. ஜனங்க முகாந்திரம் இல்லாம உங்களை பகைப்பாங்க, முகாந்திரம் இல்லாம உங்களை வெறுப்பாங்க. அப்போஸ்தலர் 14:5 வாசித்து பாருங்க. ஆகையால் திரும்பி எங்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க, ஒன்னோட ஒண்ணு இணைந்து இருக்கும். பாருங்க, நான் பாடு அனுபவிக்கிறேன். எதனால? கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறதுனால நான் பாடு அனுபவிக்கிறேன். கிறிஸ்து என்னை நேசிக்கிறபடினால உலகம் என்ன வெறுக்குது. வாசிங்க. அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும்
அப்போஸ்தலராலும் அன்றைக்கு எழுதப்பட்ட சட்டங்களாலும் அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் சில நேரங்களில் சொல்றார், இந்த ஜனங்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டாம். சில யோசிப்பாங்க, இப்படி கூட ஆவியானவர் சொல்லுவாரா? இல்லையா? சில ஜனங்க ஜெபிக்க வருவாங்க, சொல்றேன் இந்த ஆள் இந்த ஆத்மாக்கு ஜெபிக்கிறது வேண்டாம். ஆவியானவர் சொல்றார், don't pray for these people. அது சொல்லும்போது ஆவியானவர் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லுவாரா அப்படின்னு கேட்பாங்க. என்ன சொல்றாரு? போக வேண்டாம்னு தடை செய்கிறவர். அலோ பண்ணல. இந்த வீட்டு இவங்களுக்கு இடத்துல நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. If what they communicating is something different with you, what their activities, their mind, their attitude is different, don't ever mingle with them. Everything they do by flesh, but they criticizing the Holy Spirit in different way. Whatever they have act and activities are different. Be careful with them. The Holy Spirit insisting us all the time. We neglecting to mingle with them, neglecting to understand with them, neglecting to continue love with them, but everything is far away. Because the Holy Spirit instruction we should be followed, implemented in your life. அது பல நேரங்களில் ஆவியானவர் தடை செய்கிறார். விசுவாசத்துல ஒரு மனிதன் இல்லை என்று சொன்னால் அவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. நல்ல செவ ஆவியில இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. கிறிஸ்துவோடு நல்ல ஐக்கியம் இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஜெபிக்காதவர்களும் வேதம் வாசிக்காதவர்களும் சபைக்கு ஒழுங்காய் வராதவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில தன் சுய திட்டங்களை சுயமாய் தீட்டுகிறவர்கள் ஆவியானவரை நம்பி இல்லை. Everything they made it themselves according to their mind, according to their act. இப்படிப்பட்ட ஆட்கள் எடுத்து நம்ம விலகி இருக்கணும். ஆவியானவர் சொல்றார் தடை செய். ஏன்னா அவங்க பிரச்சனைக்குள்ள போறாங்க, நீ அவர்களோடு இணைந்திருக்கிறபடினால பிரச்சனை உனக்கும் கடந்து வரும். அந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையிலும் கடந்து வரும். ஆகையா நீ எச்சரிக்கையாயிரு. இந்த சனங்களோடு நீ கொஞ்சம் தூரமாயிரு. ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே மாம்சத்துல சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆவியானவரோ ஆவியின் வழி நடத்துதலோ ஆவியின் ஆலோசனையோ அவங்களுக்கு தேவையில்லை. everything they want to do by flesh. மாம்சத்துல கிரியை செய்ய நினைக்கிறாங்க. மாம்சத்தின் கிரியை மரணத்தை கொண்டு வரும். ஆவியின் கிரியையோ நித்திய ஜீவன் நிலையத்தில் வாசிக்கிறோம். பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், சங்கடங்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், எதிர்ப்புகள், எரிச்சலாவிகள் ஏன் வாழ்க்கையில் வருது? காரணம் நீ நடப்பிக்கிற எல்லா கிரியைகளும் மாம்சத்தினால் உண்டாகிறது. மாம்சத்திலே விதைச்ச மாம்சத்தினால அழிவை அறுப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படும்படி இன்றைக்கு உங்கள் சுய எண்ணங்களை, சுய யோசனைகளை, சுய ஆலோசனைகளை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். கொலோசியர் முதல் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசி. Book of Colossians 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். என்ன சொல்றாரு? அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றுக்கும் முதல்வராய் இருக்கும்படிக்கு அவரே ஆதியும். 1:24 வாசி. கொலோசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. பாடுகளிலே என்ன செய்யணும்? சந்தோஷமாய் இருக்கிற. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்தார்கள், அவர் வேதனைப்படவே இல்லை. உள்ளத்துல வேதனை சொல்றது outward, the broken body, broken heart. இல்லையா? எல்லாம் இருந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தெரியுமா? சீக்கிரத்தில் நான் பிதாவிடத்திலே போக போகிறேன், சீக்கிரமாய் போக போகிறேன். இந்த உபத்திரவத்துக்கு பிறகு ஒரு மகிமை எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த பாடுகளுக்கு பிறகு நமக்கு மேன்மை கிடைக்க போகிறது. Praise the Lord. பாருங்க, குட்டி பிள்ளைகள் வீட்டில் இருக்கான்னு வச்சுங்க, ஸ்மார்ட் சில்ட்ரன், ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா என்ன சொல்வீங்க? அந்த பிள்ளைகிட்ட ஒரு வேலை வாங்கணும், என்ன செய்வீங்க? கஷ்டம் தான், பதில் சொல்ல முடியாது. பிள்ளைகிட்ட ஒரு வேலை வாங்குவோம். உங்க வீட்டில் இருக்க வாலிப பிள்ளைகள் இருந்தாங்கன்னா ஒரு வேலை வாங்கணும்னா எப்படி வேலை வாங்குவீங்க? புரியல. கருவேப்பிள்ளையில இந்த பக்கத்து கடையில் ஒரு கருவேப்பிலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னு எத்தனை பிள்ளைங்க ஓடி வாங்கிடுவாங்க? சொல்லுங்க, என்ன செய்யணும்? 5 ரூபா கருவேப்பிலை இல்ல 50 கிளாஸ் கருவேப்பிலை வாங்கணும்னா 5 ரூபாய்க்கு சாக்லேட் வேணும். வேமா ஒரு 5 ஸ்டார் வாங்கி தருவியா? சொல்லுங்க, நம்ம ரைட் வரோம். கொடுப்பது உண்டானால் கும்பிடு உண்டுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அப்போ அந்த பிள்ளை எதுக்காக ஓடுறான்னா, உன் மேல இருக்க பாசத்துல, ஐயோ எங்க அம்மா நடந்து போனா எங்க அம்மாவுக்கு கால் வலிக்கும், எங்க அம்மா அவ்வளவு தூரம் போக வேண்டாம், எங்க அம்மா உடம்பெல்லாம் வலிக்கும், வேதனைப்படணும், பாவம் எங்க அம்மாவை நான் ஸ்ட்ரெயின் பண்ண வைக்க கூட, காலையில இருந்து சமையலோட சமைச்சுட்டே இருக்கிறாங்க, பாவம் எங்க அம்மான்னு போய் அந்த அளவுக்கு வைக்கலன்னா இல்ல. ஒரு மேன்மை கிடைக்கும். 5 ரூபாய் சாக்லேட் கிடைக்குதான். அந்த அம்மா உள்ள சொல்லுவாங்க, இந்த நாசமா போறவனுக்கு 5 ரூபாய் கொடுத்து 50 காசு கருவேப்பிலை வாங்கணுமா? உள்ளத்துல சொல்லுவோம், வெளியே சொல்லுமா? எல்லாருக்கும் டிமாண்ட். இதை கொஞ்சம் கூட்டிடுமா? என்ன தருது? இந்த மாதிரி குடும்பம் இருக்கு. அது குடும்பம் அல்ல, குடும்பம் இல்லை. தனக்குன்னா 12 மணி ஆனாலும் போட தெரியும் இல்லையா? தங்களுக்கு வேணா வேலை செய்யுது, தங்களுக்கு வேணும்னா எல்லாமே நடக்கும். பட் யோசித்து பாருங்க, ஆனா இயேசு என்ன சொல்றாங்க? தனக்கு முன் வைத்து இருக்கிற மகிமை. அதுலயும் கொஞ்சம் செல்ஃபிஷ் இருக்கு. இயேசு நெகட்டிவ் யாரும் பேசுறது நான் சொல்றேன். வேதம் தனக்கு முன் வைத்து இருக்கிற மகிமை நிமித்தம் சிலுவை ஏற்றுக்கொண்ட பேசுறாரு. ஒண்ணுமே இல்லை, நீ அடிபட்டு சாகணும் அப்படின்னு பிதா சொல்லியிருந்தாருன்னா சரி, அடி வாங்கியிருப்பாரு. அடிக்கும் போது அடி, அப்பா பிதாவே 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 கத்திருப்பாரு அடிக்கும் போது. ஏன்னா டாலரன்ஸ், அது தலையெடுத்து வாங்கு சாகும். ஆனா இது அப்படி வேதம் சொல்றது, இதற்கு பிறகு தேவன் ஒரு மகிமை வைத்து, அந்த மகிமை நிமித்தம் இந்த பாடுகளை எல்லாம் அவர் அர்த்தமாய். அப்பதான் வேதம் சொல்றது, வாய் திறவாது இருக்கிறான். ஹீப்ரூ டிரான்ஸ்லேஷன் நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுமா? Because of the glory given by God, he accepting the cross of Calvary. என்ன அழகு டிரான்ஸ்லேஷன். நீங்க பைபிளை லேசா படிக்கிறீங்க, உள்ள படிச்சு பாருங்க. 10:30 மணிக்கு உள்ள இருக்கணும்னா 9 மணிக்கு வீட்டை விடணும். 9 மணிக்கு வீட்டை விடணும்னா 6 மணிக்கு எந்திரிக்க. இந்த டிசம்பர் டைம்ல 6 மணிக்கு எந்திரிக்க ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். 6 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு, பிள்ளைகள் அவங்களை குளிச்சு, இவங்க குளிச்சு, அவங்க ட்ரெஸ் சைன் பண்ணி, இவங்க ட்ரெஸ் சைன் பண்ணி எல்லாம் வந்து 9 மணிக்கு வீட்டு விட்டாதான் 10 மணி சபைக்கு தான். 1/2 மணி நேரம் முழங்கால் படி கூட 10 மணிக்கு ஜெபிக்கிறோம். ஆனா ஒரு மகிமை இருக்கு, ஒரு மேன்மை இருக்கா இல்லையா? வாழ்க்கையில படிப்படியா நீங்க உயரணும்னா இதுதான் பேசிக் ஃபவுண்டேஷன், இதுதான் அஸ்திவாரம். கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திவாரம் உங்களாலே போட முடியாது. You cannot lay foundation except Christ. கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திவாரம் போட முடியாது. சபை தானே, எத்தனை மணிக்கு போனாலும் நடக்கும், சபை நடக்கும். வாழ்க்கையில நன்மை நடக்குமான்னு பாரு, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நடக்குமான்னு பாரு. ஏன்னா if the person does not respect the church, he cannot expecting anything from God. My God, தேவனை ஒரு சபையை கனப்படுத்தாதவர் கிறிஸ்துவிடத்தில் எந்த நன்மையும் பெற முடியாது. காரணம், இந்த சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். அந்த சபையை கனப்படுத்துகிறவன் சபையை அல்ல கிறிஸ்துவை கனப்படுத்துகிறான். ஒரு சபையை கனப்படுத்த அறியாதவர் கிறிஸ்துவை கனப்படுத்த அறியாது இருக்கிறார். அவங்க வாழ்க்கையில நன்மைகளை காண முடியாது. It is not a traditional service.
church service. ஆராதனையை புறக்கணிக்கிற வாழ்க்கையில நீங்க பாருங்க, கண்டிப்பா உண்மையான சந்தோஷம் இருக்கா? ஒரு அம்மா வந்தாங்க கிட்ட, எப்படி இருக்கீங்க கேட்டு அவங்க சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலையில கை வச்சு ஆவியில சொன்னாரு, வாயிலே சிரிக்கிற என் மகளே, உள்ளத்தில் நீ அழுது கொண்டு இருக்கிறாய். You're crying inside, but you're laughing outside. You know what is the reason? You don't know how to respect the church. You don't know how to respect the servant of God. You don't know how to respect the word of God. You're not respecting the Holy Spirit. Because of that, you're laughing outside, you're crying inside. உள்ளுக்குள் அழுது கொண்டு இருக்கிற வாழ்க்கை. தெய்வம் பேசினார். கடந்த 26ஆம் தேதி இயேசு இருக்கிறார்ல ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிருக்கு. அங்க போன உடனே ஆவியானவர் சொன்னாரு, உணர்த்தப்பட்டு உள்ள போன உடனே ஆவியானவர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் மெசேஜ் நீ கொடுக்காது, உங்களுக்கு இருக்கிறவங்க எடுத்து பயன்படுத்து. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னார். அப்போ அந்த பெர்னார்ட் ஷா தான் அந்த அட்மினிஸ்ட்ரேட். அப்படி சொன்னேன், என்னோட 2 வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க, அது 2 பேருக்கு வேணாலும் யாரை வேணா நீங்க சூஸ் பண்ணுங்க. இந்த இன்ட்ரடக்ஷன் மெசேஜ் அவங்க கொடுப்பாங்க. ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் எந்த புஸ்தகத்துல எந்த வார்த்தை நீங்க அப்படியே கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படியே பிரசங்கம் பண்ணுவாங்க. அதுவும் நீங்க என்னது ட்ரைனிங் ப்ரோக்ராம். கர்த்தரை எப்படி நாம் கர்த்தரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரால் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் நீங்க கற்றுக்கொள்ளலாம். எந்த வசனம் அங்க உட்கார்ந்து இவர் தம்பி ஜோம் பண்ணி கேட்டாரு, என்னுடைய ஊழியக்காரர் எங்களை இப்படிதான் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. முதல்ல வந்து வசனத்தை கொடுத்து பேச வச்சாரு, அப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணாரு, நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க ஆர்டர் பண்ணாரு. இப்போ வந்து மேலேயே நிக்கணும், ஒரு வசனத்தை கொடுப்பாரு, அப்படியே பிரசங்கம் பண்ணும். அவர் 10 நிமிஷம் சொன்னா 10 நிமிஷம் பேசணும், 1/2 மணி நேரம் சொன்னா 1/2 மணி நேரம் பேசணும். இப்போ உங்க சாய்ஸ் ஏதோ ஒரு வசனம் சொல்லணும் போது ஜான் 14:14 எடுத்து டக்கு அனுப்பி ஒரு சொன்னார், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்யும். என் நாமத்தினால் எதை கேட்கணும். இப்போ திஸ் பீப்பிள் ஆர் அண்டர் தி ட்ரெய்னிங் ப்ரோக்ராம். அப்போ தேவனுடைய வரங்களை குறித்தும் வல்லமைகளை குறித்தும் விக்ரம் பேசி முடிச்ச பிறகு அந்த பெர்னார்ட் ஷா அட்மினிஸ்ட்ரேட்டர் சொன்னாரு, இந்த இவ்வளவு பெரிய இயேசு அழைக்கிற நிறுவனத்திற்கு நான் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் என்னை கூப்பிட்டு நிக்க வச்சு ஒரு வசனத்தை கொடுத்து பேசினா என்னால பேச முடியும். பாஸ்டர் ரவீனனுடைய சபையிலே வாலிபர்களை கர்த்தர் இப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அன்னைக்கு தான் யோசனை, இந்த 2 கோடி ரூபாய் வேணும் இந்த சபை வாங்குறதுக்கு, தேவையே இல்லை, ஒரு சாட்சி போதும். எத்தனையோ கோடி அக்கௌண்ட் இருக்குன்னு மாதிரி எத்தனை வாலிப பிள்ளைகள், எத்தனை வாலிப பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இல்லாமல் உலகத்தோடு இணைந்து உலகத்தின், அதாவது கிறிஸ்துவ பக்கமும் இருப்பாங்க, உலகத்தின் பக்கமும் இருப்பாங்க. The dual role சொல்றோம் தெரியுமா உங்களுக்கு? சபைக்குள்ள வந்து அவங்கள போல பரிசுத்தவாட்டி யாரும் இருக்க முடியாது. வெளியே போனா அவங்கள போல ஒரு ஆள் வெளியே பார்க்க முடியாது. The dual role. They hypocrite themselves anonymous. வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. உலகத்து காரியங்கள் ஃபிங்கர்டிப்ல வச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அணைந்து கொண்டிருப்பதை என்னாலே பார்க்க முடியும். அணைந்து ஆவி அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அணைஞ்சுக்கிட்டே வரும், அவங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை அணைஞ்சுக்கிட்டே வரும். அதாவது எப்போதுமே பாருங்க, இந்த டவுன்ல இப்ப ஹாட் வாட்டருக்கு தண்ணியை பச்சை தண்ணி ஊத்துனா it became lukewarm. ஒரு certain stage lukewarm ஆயிடும். After some time என்ன ஆயிடும்? Throughout the water became chill. உனக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிற ஆவி, உனக்குள் எரிந்து கொண்டிருக்கிற அபிஷேகத்தை நீ எரிய விடணுமா, அணைய விடணுமா? இது ஆவிக்குரிய வாழ்க்கை. நீ படிக்கலாம், வேலை செய்யலாம், இல்ல வீட்டில் சும்மா இருக்கலாம், ஆனா உனக்குள்ள தேவனால் அனுப்பப்பட்ட ஆவி எரியவில்லை என்று சொன்னால், அந்த அபிஷேகம் உனக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லை என்று சொன்னால், நீ தேவனால் பெற்ற அபிஷேகம் உன்னை விட்டு வெளியே போயிடும். உலகம் உன்னை ஆட்கொண்டு விடும். The slowly the world entered into your life and destroyed your spiritual life. You cannot perform anything in future days. எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் வரும் நாட்களில் உன்னால் காண முடியாது. காரணம், உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை நீ அணைமூட்டி எழுப்ப வேண்டும். இதுதான் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற கிருபை.
பலமுறை நான் தேவனிடம் கேட்டிருக்கேன், ஆண்டவரே ஒரு பிரசங்கத்தை நான் ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து எழுதி ராத்திரியெல்லாம் அதை மெடிடேட் பண்ணி வசனங்கள் மாறிவிடக் கூடாதுன்னு சொல்லி கண்ணும் கருத்துமா இரவெல்லாம் உட்கார்ந்து ஆய்வு பண்ணுவேன். எழுதி 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 பார்ப்பேன். அப்புறம் தான் சபைக்குள்ள வருவேன். ஆண்டவரே இப்படி செஞ்சு செஞ்சு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஆண்டவரே. 22 வருஷ ஊழியத்துல பிரசங்கத்தை உட்கார்ந்து கேட்டு வாங்குற ஒரு பிரசங்கம், அந்த கேட்டு வாங்குற பிறகு அது தியானிக்கிற பிரசங்கம், அது ரெஃபரன்ஸ் பைபிள் எடுத்து இதை எடுத்து அதை எடுத்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஆண்டவரே. இனி காலம் கடைசி காலமா இருக்கு, எனக்கு தெரியும். every second every minute is precious Lord, I know that Lord use me in different way ன்னு சொல்லி நான் உபவாசத்தை ஜெபிக்க ஆரம்பித்தோன்னே இப்ப வேதத்தை திறக்காமலே கர்த்தர் வசனங்களை கொடுத்து பேச வைக்கிறார். 1 மணி நேரம் ஆகட்டும், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆகட்டும், on the spot we will deliver the message for God. Amen. தேவ நாமம் மகிமைப்படுகிறது. கர்த்தர் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோடு பேசும் பொழுது அவருக்குள் இருக்கிற இருதயத்தை கர்த்தர் வெளியரங்கமாய் காட்டுகிறார். நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் எனக்கு கோடிட்டு காட்டுகிறார். இவங்க கவனிச்சுட்டே இருக்காங்க, ஆனா என்னுடைய மைண்ட்ல 2 விதமான காரியம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்னு சுய சிந்தை, இன்னொன்று ஆவியின் சிந்தை. அந்த சுயத்தை விட்டுட்டாங்கன்னா நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். பட் பேர் சொல்ல விரும்புகிறேன். This I want to use as a Sunday service, not a miracle service. இப்படி ஒரு நாள் வரப்போகுது. On the spot ஜனங்க உங்களை கூப்பிட்டு பேச போகிறார். God wants to implement you and use you in coming days. இங்க இருக்கிற இந்த சபையில் இருக்கிற வாலிபர்களில அநேக வாலிபர்கள், பெண்கள் அல்ல ஆண்கள், சில ஆண்களை கர்த்தர் தீர்க்கதரிசிகளாய் இந்த பட்டணத்தில் எழுப்ப போகிறார். எழுதி இந்த டேட்டை போட்டு எழுதி வச்சு நடக்கிற காரியங்கள் எல்லாம் நீ யோசித்து பாருங்க. கடந்த காலத்துல தேவனால் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கு. இந்த இடத்தை குறித்து நாம் இங்க இருக்கிறோம். இந்த இடத்தை குறித்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த மண் எப்படி இருக்கும், இந்த இடம் எப்படி இருக்கும்? ஒரு காடு போல ஒரு இடம், சுற்றிலும் ஒரு காடு போல இடம், சர்ப்பங்கள் வாசம் பண்ணுகிற இடம், செம்மண்ணான பூமி. சில மாதங்கள், அதாவது இந்த லாஸ்ட் இயர் 13 God revealed, exactly God revealed, even that before God revealed. இந்த மாதிரி இடத்துல நான் கொடுக்க போறேன். நான் யோசிச்சேன், ஒருவேளை நம்மளை கொண்டு போய் காடு கொண்ட அள்ளி நாகுவாரா இல்ல அந்த பக்கம் எப்பல் பக்கம் எங்க போட போறான்னு பார்த்தா ஹார்ட் ஆஃப் த சிட்டியே இவரு காமிச்சிருக்காரு. இங்க ஒரு அந்திரையா இருக்காருங்க, பேசுறார். இங்க ஒரு ஆண்டர் இருக்காருங்க, பேசுறாரு. சொல்லுங்க, give the glory to God. Praise the Lord. எதுக்காக சொல்றேன்னா, தேவன் தமக்கு சித்தமானதை செய்ய இந்த கடைசி காலங்களில் தேவன் உங்களை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்த போகிறார். அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம் கடைசி காலங்களில் நிறைவேறுகிறதா இருக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் பெற்ற அபிஷேகத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தும்படி கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. கர்த்தருடைய தயவு உங்களுக்கு அருளப்படுகிறது. கர்த்தருடைய மேன்மை உங்கள் மூலமாய் வெளிப்பட போகிறது. இது கடைசி காலத்தில் கர்த்தர் நிறைவேற்ற தேவன் போதுமானவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசி. 15:12. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று வசனிக்கப்பட்டிருக்க. இப்ப பாருங்க, இந்த பாடுகள், முதலாவது விசுவாசம், இரண்டாவது அன்பு, மூன்றாவது உபத்திரவம். மூன்றாவது கிறிஸ்து மரித்தார். எப்படி மரித்தாரு? வயது சென்றவர மரித்தார். 33.5 வயதில் மரித்தார். அதே 33.5. மரணம் என்பது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மரணம் அல்லது. கிறிஸ்துவை அடித்து நொறுக்கி கொலை செய்தார்கள். சரீரம் உளப்பட்ட நிலம் போல இருக்கும். தழும்புகள் என்கிற புத்தகம் சில ஆண்டுகள் முன்பு நான் படித்தேன். தழும்புகள், அந்த தழும்புகள் என்கிற புத்தகத்துல ஒரு பகுதி வாசித்த பிறகு அப்படியே மூடி வச்சேன்.
இயேசு கிறிஸ்துவினுடைய அதாவது அந்த தடுப்புகள் எங்க ஆரம்பிக்குதுன்னா தலையிலிருந்து ஆரம்பிக்குது கால் வரைக்கும். தலையில முள்முடி, காலில ஆணிகள் அடித்தாங்க. 2 காலி வச்சு ஆணி அடிச்சாங்க இல்லையா? தலை முதல் கால் வரை, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆணி எங்க அடிச்சாங்க? உள்ளங்கால், உச்சம் தலை. அப்போ யோசித்து பாருங்க. அப்ப தலை அப்படின்னு ஒரு சின்ன தலைப்பு, அந்த தலையில என்ன ஆச்சுன்னா முள்முடி அப்படிங்கிற ஒரு தலைப்பு. முள்முடி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜா, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லிதான் சாஸ்திரிகள் அவரை தேடி வந்தாங்க. இது ஏரோதுக்கு அறிவிக்கப்படுகிறது. மந்தை மேய்க்கிறவர்கள் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? நட்சத்திரம் யூதர்கள் தேவதூதர்கள் சொன்ன அடையாளங்களை வச்சு தேடி இயேசுவை பார்க்க வராங்க. மந்தை அப்படியே விட்டு மந்தை மேய்ப்பர்கள் வருகிறார்கள். அந்த பக்கம் 3 ராஜாக்கள் வருகிறார்கள். வேத வல்லுநர்கள் இயேசுவை காண வருகிறார்கள். ஏன்னா யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கு எங்கே? அப்ப யூதருக்கு ராஜாவா இருக்கு நான் தான் ஏறுவது, இன்னொரு ராஜாவா அவர் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பாக்குறாங்க. நல்ல கவனிங்க. அப்போ இந்த ராஜா அப்படின்னா தலையில ஒரு கிரீடம் இருக்கும், the crown of glory, மகிமையின் கிரீடம் இருக்கும், ராஜா என்று சொல்லி கிரீடம் இருக்கும். அப்போ அந்த கிரீடம் எப்படி மாற்றப்படுகிறது? இவர் ராஜாவாக இருந்தால் அந்த கிரீடம் மேன்மையை கொண்டு வரும், இவர் முள்ளிலே சொன்னா அவமானத்தை கொண்டு வரும். முட்கிரீடம் என்று சொல்லி என்ன சொன்னாங்க? பினோ கிறிஸ்டினா என்று சொல்லுகிற ஒரு மிகுந்த விஷம் நிறைந்த ஒரு முள், கடவுள் 2.5 inch length, 2.5 inch நீளமுள்ள ஒரு ஆணியை கொண்டு ஆணியில அடிச்ச அப்படி அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கிற முள்ளை ஒரு கிரீடமாய் தயாரித்து அப்படியே தரையில வச்சு கோல்ல அடிச்சாங்க. விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப ஒரு முள் என்னாச்சா மற்ற முள்ளெல்லாம் மண்டைக்குள்ள போச்சு, தோலை பிச்சுக்கிட்டு போச்சு, அப்படியே சுத்தியும் ரத்தம் அடியும் பாருங்க. அதுல ஒரு முள் என்னாச்சா, என் முட்கள் தெரியும் அன்ஷேப்ல தான் இருக்கும் பாருங்க, ஒரே மாதிரி இருக்காது முள். இப்படி ஒரு முள் என்னாச்சு இப்படி உள்ள போயிடுச்சு, உள்ள போன கண்ணுக்குள்ளே போயிடுச்சு. அடிக்கிற அடியில இந்த மண்டை ஓட்டுக்குள்ள பூந்து கண்ணுக்குள்ள போயிடுச்சு. ஒரு கண்ணுக்கு வெளியே முள் வெளியே வந்துருச்சு. அந்த கண் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேதனையா. அப்ப அவர் எழுதுறாரு, இந்த தழும்பு வந்து எப்படி இருக்கா, அந்த கண்களுக்குள்ள போயிடுச்சு. இப்ப அந்த முள் வந்து எப்போதுமே ஒரு மனுஷனுடைய காலில் குத்தினா சில மணி நேரங்களுக்குள்ள அவன் பைத்தியமாயிடும். அந்த விஷம் ரத்தத்தோட கடந்து became என்ன ஆயிரும், மென்டல் பர்சனா மாறி இருக்கும். அவனுடைய சுயநலம் இழந்துருமா, சிரிக்குமா, அழுவான், ஓடுவான், நடப்பான், புத்தி சுயாதீனம் இல்லாத மனிதனா மாறி விடுவான். அப்ப அந்த முள் அங்க அடிக்கப்படுகிறது. அது அந்த முள் கண்ணு தொலைச்சிட்டு வெளியே வருது. அந்த தழும்பு வெளியில தலையில் அடிக்கப்பட்ட ஒரு முள் அப்படின்னு அவர் போடுறாரு. அப்போ மனுஷனுடைய உடம்பு முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா மண்டை ஓடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங், ஆனா அந்த உறுதியான மண்டை ஓட்டையும் அது ஊடுருவி போயிருக்குன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, எத்தனை வலி வேதனை. அந்த ஒரு ஒன்ன மட்டும் படிச்சு, அந்த பினோ கிறிஸ்டினாங்கிற முள் 2 inch நீளம், தலையில அடிக்குது, அது கண்கள் வெளியே வருது, வெளியே ஒரு கண்ணுக்கு வெளியே வருது, அது இருந்து ரத்தம் வழிந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. அப்புறம் அப்படியே அந்த புஸ்தகத்தை தழும்புகள் புஸ்தகத்தை மூடி வச்சுட்டேன். சில நாட்கள் வாசித்து முடிச்சு, சில நாட்கள் கழித்து ஒரு குடி போதையில தன் குடும்பத்தை அதிகமாய் தொந்தரவு செய்த ஒரு வாலிப பையன் கடைசியா தன் மனைவியுடைய தாலியை கூட பிடிக்கிட்டு போய் அடமானம் வச்சு குடிச்சு. அடுத்த வேலை பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, 4 பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க, வேலைக்கு போன மனைவி வீட்டு வேலை செய்யறாங்க, வேலை செய்யற இடத்துலயே போய் அடிச்சு பணத்தை பிடிங்கி குடிப்போம். கடைசியா இருந்தது தாலி மாத்திரமே, அதுல 3 கிராம் தாலி, அதையும் பிடிக்கிட்டு போய் அடமான வச்சு குடிச்சிட்டு. ஒன்றுமே இல்லை, மனைவி அடிக்கிறான், எப்படின்னா பணத்தை கூட நான் குடிக்கிறேன். அந்த 4 பிள்ளைகளுக்கும் தானும் விஷம் குடித்து மறிக்க வேண்டும் என்ற நிலைமையில அந்த அம்மா யாரோ சொல்லி என்கிட்ட வந்தாங்க ஜெபிக்க. நம்ம கதை நம்ம ஸ்டோரி சொல்ல சொல்ல என் இருதயம் உடைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் எனக்கு முன் வந்த ஒரே ஒரு காரியம், என் இயேசுவினுடைய தழும்புகள்.
அந்த புஸ்தகத்தில் வாசித்த ஒரு பகுதி, நிறை கேட்ட மனுஷனாய், நிறையற்றவனாய், மனைவி மறந்து, பிள்ளைகளை மறந்து, சமுதாயத்தை மறந்து, குடித்து சாக்கடையில விழுந்து கிடக்கிற இவனுக்காகத்தானே என் இயேசு கல்வாரியில் ரத்தம் சிந்தி, என் இயேசு கல்வாரில மறுத்து அந்த தழும்புகள், ஆணிகள், கடாவப்பட்ட கால்கள், கைகள், ஈட்டில குத்தின விழாவின் காயங்கள், அந்த தலையில வைத்து அடிக்கப்பட்ட பினோ கிறிஸ்டினா என்கிற முள், அந்த தழும்புகள் எல்லாம் ஒரே நேரத்தில் இந்த மனுஷன் மேல் வழக்கு மனுஷனை ஜெபித்து உங்களுக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதா? அப்பதான் யோசி, அந்த புஸ்தகத்தை ஏன் நான் வாசித்தேன்? அந்த புஸ்தகத்தில் இருக்கிற ரகசியம் என்ன? இப்படிப்பட்ட மனுஷனை அந்த தழும்புகள் மாற்றிவிடும். எவ்வளவு கொடூரமான மனுஷன் அந்த தழும்புகள் மாற்றிவிடும் என்று என் இருதயத்தில் நான் விசுவாசித்தேன். இயேசு என் மேல் வைத்த அன்பை நான் உணர்ந்து கொண்டேன். அவருடைய பாடுகளை நான் சகிக்க ஆயத்தமானேன். வேதனையோடு அந்த காட்சியை என் கண்ணில் முன்பு நான் கொண்டு வந்தேன். ஆண்டவரே, முள்முடி சூட்டப்பட்டு கோடினால் அடிக்கிற பொழுது நீ எவ்வளவாய் துடித்திருப்பீர், எவ்வளவாய் வேதனைப்பட்டிருப்பீர். ஐயோ, அந்த காரியங்களை என்னால் சகிக்க முடியவில்லை, அந்த பாடுகளை என்னால் பார்க்க முடியவில்லை. ஆவியானவரே, அந்த காட்சியை எடுத்து நடந்து கொடுங்க. சகிக்க முடியல, இது என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய வேதனைகள். ஆண்டவரே, இந்த மனுஷனை கொல்லுவதை சொல்லி என் இருதயத்தின் ஆழத்தில் நான் கதறி அழுதேன். சரி, அன்றைக்கு அந்த மனுஷனுடைய இருதயத்தை கட்ட சந்தித்தார். குடி பழக்கத்தை மாற்றினார். 2 பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தார். தன் மனைவி பிள்ளை மற்ற 2 பிள்ளைகளோடு கிறிஸ்துவிடத்தில் அன்புள்ளவராய் காணப்படுகிறார். இந்த குடும்பம் ஒரு சபைக்கு தூணாய் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். எனக்கு அன்பான தேவச்சன், இந்த நாளிலும் அந்த தளர்வுகளும் வாழ்க்கையில கடந்து வர போகிறது. எத்தனை வேதனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எல்லாவற்றையும் சகித்து இயேசு எனக்காகத்தானே பாடுபட்டார், எனக்காகத்தான் கொடுக்கப்பட்டார், எனக்காகத்தானே. யோசித்து பார் மகளே, யோசித்து பார் மகளே. 1 கொரிந்தியர் 15 வாசி. Thank you Jesus. Hallelujah. தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோம். பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். என் இயேசு அத்தனை பாடுகளையும் சகித்து மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். என் பிதாவின் வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார். இது பொய் அல்ல, உண்மை, இது சத்தியம். இது ஏற்றுக்கொள்கிறவனைக்குள்ள என் தேவன் கிரியை செய்யப்படுகிறார். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ கண்ட வந்தோம் போதும். உன் வியாதிகள் மறையட்டும், உன் பாடுகள் மறையட்டும், உன் வேதனை மாறட்டும். இதுவரைக்கும் நீ கண்டிராத நன்மைகள் உன் வாழ்க்கையில் கடந்து வரட்டும். எவ்வளவு பேர் இப்படி ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? That I want to come across the trials. அந்த தழும்புகள் வழியாக எனக்கு சுகத்தை கொடுங்க, அந்த தழும்புகள் வழியாக என் வாழ்க்கையை மாற்றுங்க, அந்த தழும்புகள் வழியாக என் கஷ்டத்தை மாற்றுங்க. பாடுகள் 3 காரியம். நீ அவர் மேல் வைக்கிற விசுவாசம், அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு, அவருக்காய் நீ படப்போகிற பாடுகள், endurance. இந்த 3 காரியம் தான். எவ்வளவு பேருக்குள்ள அது விசுவாசம் இருக்கு? இயேசு அந்த தழும்புகள் எனக்காக, இயேசுவின் அந்த தழும்புகள் எனக்காக. எவ்வளவு சொல்லுவீங்க? How many of you can see that?
the scar because of me. That is for me. என்னிடமாய் தழும்புகள் எனக்காக தான் அந்த தழும்பு. சொல்லுங்க. There is two things are going to be happen in the scar. Two things are going to be happening. The one, because of my sin, he accepted the scar in his life. தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அதே தழும்புகளால் சுகமானார். Praise the Lord. It is for you and it is for you. Because of you, it is for you. Praise the Lord. இதை யாராவது மாற்ற முடியுமா? சொல்லுங்க. அந்த தழும்புகள் என்ன நீக்கம்? ஆனா அதே தழும்பு என்னை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. அதே தழும்பு என்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறது. I have faith in my Lord. என் இயேசுவின் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். அந்த அன்பு இன்றைக்கும் எங்கள் மேல் இந்த சபை மேல் இருக்கிறது. Everlasting love of God is even today poured out in churches and believers' life. அந்த இயேசுவின் அன்பு இன்றைக்கு நம்ம மேல இருக்குது. நேற்று வரைக்கும் இயேசு நேசிச்சார், இன்னைக்கு இல்லை. சொல்ல முடியுமா யாராவது? சொல்லுங்க யாராவது. நேற்று வரைக்கும் என் பிள்ளைகள் என்னிடத்தில் அன்பாக இருந்தார்கள், ஆனால் இன்னைக்கு அந்த பிள்ளைகள் அன்பு மாறிடுச்சு. நேற்று வரைக்கும் என் கணவன் என் மேல அன்பு வைத்திருந்தான், ஆனால் இன்றைக்கு அந்த அன்பு மாறிடுச்சு. என் மனைவி அன்பு மாறிடுச்சு. சொந்த ஜனங்க அன்பு மாறிடுச்சு. The love changed compared to yesterday and today. நேற்று இருந்த அன்பு இன்னைக்கு இல்லை. நேற்று இருந்த நன்மை இன்னைக்கு இல்லை. ஆனால் என் இயேசுவின் அன்பு இன்றைக்கு மாறாத ஒரு unchanging love. சொல்லுங்க. அப்படி அன்புக்காய் நீ ஏங்கிக் கொண்டிருப்பாயானால் அந்த அன்பை கொடுக்க தேவன் இன்னைக்கு போதுமானவராய் இருக்கிறார். Because we have faith in God. என் இயேசுவின் மேல் நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன். அந்த விசுவாசத்தினாலே அன்பு எனக்கு அளிக்கப்படுகிறது. அந்த அன்புக்காக நான் எவ்வளவும் பாடுபட நான் ஆயத்தமாக இருக்கிறேன். Because of Christ, even I can suffer. How much possible I can suffer for God. இயேசுவின் நிமித்தம் நான் துன்பப்பட ஆயத்தமாக இருக்கிறேன். Praise the Lord. This is what today's message. 2 Thessalonians chapter 1 verses 4 and 5, 3 and 4 and 5. We wind up for this day. Ready? சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க சகோதரரே, எப்பொழுதும் உங்கள் நிமித்தம் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் முதல்ல எப்படி இருக்கணும்? Your faith grows up every day. Amen. உங்கள் விசுவாசம் ஒவ்வொரு நாளும் பெருகுகிறபடினாலே, வளருகிறபடினாலே, you are expecting something changes in your life. You are expecting marvelous things going to be happen in your life. Or you have prayed for your husband, or husband pray for your wife, or the parents pray for the children. The changes should be happen because of your faith in God. It will grow every day, every minute. Praise the Lord. இந்த விசுவாசமானது ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள வளருகிறதாய் காணப்படுமானால் இந்த நிச்சயத்தை, வெற்றியை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுப்பார். ஆமென். How many of you say yes? வளருகிறவர்களாய். யாராவது என்னை பார்த்து சொல்லிட்டாங்கன்னா பயங்கர கோவம். அன்னைக்கு பார்த்த மாதிரியே சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அன்னைக்கு பார்க்க மாதிரியே இன்னைக்கு. அப்ப இவ்வளவு நாள் ஊழியம் செய்யலையா? இவ்வளவு நாள் நான் ஜெபிக்கலையா? இவ்வளவு நாள் நம்ம வாசிக்கலையா? கர்த்தருக்காக ஓடலையா? அப்ப சொன்னோம், அன்னைக்கு பார்த்த பிரதர் இன்னைக்கு பார்க்க சொல்லுங்க. அது இங்கே மட்டும் இல்லை, அங்கேயே வரணும். முதல்ல சிறு சிறுன்னு கோபப்படுது. இப்ப அது கோபமே வர்றதில்லை. மாறிட்டீங்க. கர்த்தரை மகிமைட்டாங்க. பக்தனை பார்த்து சொல்லுங்க, ரொம்ப மாறிட்டீங்க சிஸ்டர். சொல்லுங்க, கையை பிடிச்சு பக்தனை பிடிச்சு சொல்லுங்க, ரொம்ப மாறிட்டீங்க. கைப்பிடி மாட்டீங்களா? கீழ்ப்படுதலே இந்த சபையில அப்புறம் என்ன விசுவாசம் வரும்? பக்தனை பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. சொல்லுங்க, அது ஒரு அர்த்தம். சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதம் பெறுவீங்க.
மாறிட்டீங்களான்னு கேளுங்க. கையை பிடிச்சு சொன்னீங்களா? என்னன்னு கேட்டீங்க? கையை பிடிச்சு என்ன கேட்டீங்க? மாறிட்டீங்களா? அவன் சொல்லும், ஆமா, முன்னிருந்த கோபம் இல்லை, முன்னிருந்த எரிச்சல் இல்லை, என்னுடைய சிந்தை எல்லாம் என் இயேசு. ஆமென். இப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்க கையை பிடிங்க. கையை பிடிங்க. நான் சொல்ல அப்படியே சொல்லுங்க. என்ன கிறிஸ்துவின் அன்பு, மாறாத அன்பு என்னை ஒவ்வொரு நாளும் மாத்திக்கிட்டு இருக்கு. சத்தமா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் என்ன மாத்திக்கிட்டே இருக்கு. அது கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு மாத்திரம். நான் அவருக்குள் வேர் கொண்டவனாய் அவர் மேல் கட்டப்பட்டு வளருகிறவர்களாய் அனுதினமும் நாங்கள் எங்களை மற்றவர்களுக்கு காண்பிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இதாங்க கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தம். இதுதானே கிறிஸ்து ரத்தம் சிந்தினாங்க. ஒரு செடியை வச்சுட்டு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அப்படியே இருக்குன்னா எவ்வளவு பேர் சந்தோஷப்படுவீங்க. உங்க பையனை இப்ப எல்கேஜில போட்டீங்க. ஒரு ஃப்ரெண்டு கேட்கிறார், உங்க பையன் எப்படி இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எல்கேஜி பண்றான். சந்தோஷமா? அப்படியா? எல்கேஜியா? ஏங்க 10 வருஷத்துக்கு முன்னால உங்க பையனை எல்கேஜி கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லி வழியில பார்த்தேன். அந்த பையனா? அதே பையன். என்ன பண்ணிருக்கிறாரு? அதே எல்கேஜி. இயேசு மாறாத, நாங்களும் மாறாத. அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, ஒரே பேச்சு. அன்னைக்கு என்ன கேட்டீங்க? எல்கேஜி. இன்னைக்கு என்ன கேட்கறீங்க? எல்கேஜி. அப்படியே தான். சந்தோஷமா இருக்குமா, துக்கமா இருக்கு? ஏங்க அன்னைக்கு ஒரு தென்னங்கன்று வாங்கிட்டு போனீங்களே, விதைச்சிங்களா? விதைச்சு ஒரு 15 வருஷம் இருக்குமா? இருக்கும். எப்படி இருக்கு? அதே லெவலில் இருக்கு. நீங்க வளர்ந்தாதான் உங்க பிள்ளைகள் வளரும். நீங்க வளர்ந்தாதான் நீங்க விதைக்கிற செடி வளரும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள மேற்கொண்டாதான் கிறிஸ்து உங்க மேல கட்டுவார். எழுந்து நிற்போம் அந்த வேலையில. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆராதனை
of Jesus. Receive your miracle right now. Receive your healing right now. Receive your blessings right now. In the name of Jesus. I have received everything because faith on me, Lord. Love on Christ. Endurance because of the Holy Spirit. Yes, Lord, touch everyone. Touch everyone. Transform the life. Transform the life. Let them see the marvelous things into the life today. The miraculous way, Lord, bless them, Lord. Give the assurance of the hope. Assurance of hope. நம்பிக்கையில உறுதியாய் இருக்க கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் அரவணைத்து ஆசீர்வதித்து என் தேவன் பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. Please be seated. God bless you.